இப்படி செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப கேட்பாங்க கோவில் ஸ்டைல் பொங்கல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி 1:1 ரேஷியோவில் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி துருவி சேர்த்து, இப்போ முக்கியமாக இதில் 1/2 கிளாஸ் காய்ச்சன பால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து பொங்கலுக்கு தாளிக்க 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயம், முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே கோவில் டேஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கு ஒரு 1-2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.